மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டிலேயே செஞ்ச க்ளே யூஸ் பண்ணி ஜுவல்ஸ் தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். கம்மல், அதுக்கப்புறமா டாலர், இந்த மாதிரி. ஓகேங்களா, இது ரெண்டும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஹோம்மேட் க்ளே வந்து 2 மெத்தடில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐகான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த க்ளே யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஜுவல்லரியை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி மெத்தட்லேயே வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த தோடு வந்துட்டு ரெடி பண்ணினேங்க. இந்த தோடு ரெடி பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்துட்டு நான் செஞ்சேன். ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டு செய்யாமல் எப்படி வந்து இதே மாதிரி கம்மல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணினதுனால எனக்கு நிறைய கிராக்குமே வந்துட்டு ஆச்சு. அது இல்லாமல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏர் ட்ரை க்ளே எடுத்துக்கோங்க. வீட்டிலே செஞ்ச க்ளே தாங்க இது. ஸோ அந்த க்ளே வந்து கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டாக வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தட்டையாக வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டாக வந்துட்டு பிரிச்சுக்கோங்க. 2 ஈக்குவல் ஹாஃபாக நமக்கு வந்துருமா, அந்த ரெண்டையுமே வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துட்டு உருட்டிக்கோங்க. உருட்டும் போது எந்த கிராக்குமே வந்துட்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதோ இந்த மாதிரி கிராக் இருந்துச்சு அப்படின்னா தோடில் உங்களுக்கு கிராக் வரும். ஓகேவா, ஸோ அதனால் உருட்டும் போதே எந்த கிராக்குமே இல்லாத மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து எவ்வளோ பெருசாக தோடு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்டு வந்துட்டு எடுத்துக்கோங்க. சரியா, அதுக்கப்புறமா உங்ககிட்ட இந்த மாதிரி பெயிண்ட் பேலட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயிண்ட் பேலட் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம செய்யலாம். இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா, கோகோனட் ஆயில் வந்து 2 பேலட்டுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி வந்து போட்டு நல்லா தடவி விட்டுக்கிறேன். எதுக்காகன்னா, இந்த க்ளே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து போட போகிறோம். அது வந்து ஒட்டாமல் நமக்கு வெளியில் வர்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது இந்த 2 பால்ஸையுமே வந்துட்டு உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜென்டலாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, ரொம்ப அழுத்தி பிடிச்சி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மேடு ஒரு பக்கம் பள்ளமாக வந்துடும். ஸோ அதனால் ஈவனாக வந்துட்டு ஜென்டலாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரியே இன்னொன்றையுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இடையில பாப்பா வந்துட்டு கைவிடுவான். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளவோ சொன்னேன் கைவிடாதீங்கன்னு, பட் அவங்க கேட்கவே இல்லை. ப்ளீஸ் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிறேங்க. தண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஈவனாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கிறதுனாலையும் நமக்கு காஞ்சி வரும்போது கிராக்ஸ் வராது. ஓகேங்களா, அதனால் தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே வந்துட்டு நான் ஃப்ரீயாக விட்டுக்க போகிறேன். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்படியே காய வச்சு எடுத்துக்க போகிறேங்க. ஓகேங்களா, 3 மணி நேரத்துலேயே ஃபுல்லாலாம் வந்து காஞ்சிராது, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதனால் சொன்னேன். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கமுத்திட்டு வந்து நான் எடுத்துட்டேன். நீங்கள் கமுத்தும் போது உங்களுக்கு வரல அப்படின்னா லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து இந்த இடத்துல நம்ம தண்ணி தொட்டு தேய்க்க போகிறோம். எதுக்காகனா, இன்னும் நல்லா காயலை இல்லையா, ஸோ அதனால் இப்போவே வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி தொட்டு தேய்க்கும் போது இங்கேயுமே ஏதாவது கிராக் இருந்துச்சுன்னா சரியாயிடும். அதுக்காக இந்த மாதிரி தண்ணி தொட்டு தேய்ச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 மணி நேரத்துக்கு நான் காய வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா, இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு எனக்கு மொத்தமாக 6 hours தான் ஆச்சு இந்த க்ளே வந்து எனக்கு காயறதுக்கு. உங்கள் ஊரில் இருக்கிற கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது 2 தோடுமே வந்து இந்த மாதிரி தண்ணி தொட்டு தேய்ச்சி இதையுமே நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறேன். இஃப் சப்போஸ் உங்ககிட்ட பேலட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேஸில் வந்து கொஞ்சம் பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேணுங்கிற க்ளே வந்து அப்ளை மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். தென் ஹாஃபாக வந்துட்டு பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரவுண்டாக வந்துட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம், இந்த கிராக்குமே இல்லாத மாதிரி. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சில் வந்து எடுத்துக்கிறேன். அந்த பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டையாக வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. பென்சில் தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டையாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. சப்பாத்தி ரோலர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது இப்படி தூக்கி பார்க்கும்போது கொஞ்சமாவது மொந்தமாக இருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தட்டையாக இருந்துச்சு அப்படின்னா வேகமாக வந்துட்டு கம்மல் உடஞ்சிரும். அதனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணுமோ, இல்லை ஓவல் ஷேப்பில் ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா ஓவல் ஷேப்பில் கூட எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பெருசான மூடி வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஆயில்மெண்ட் மூடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்துட்டு அதே மாதிரி கம்மல் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா. இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம், அது வந்து உங்கள் இஷ்டம் தான். பேலட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இதுக்கு மேட்சாக ஒரு டாலர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் க்ளே எடுத்துக்கிறேங்க. அப்படியே நம்ம பண்ணின மாதிரியே ஃபர்ஸ்ட் இந்த க்ளே வந்துட்டு நான் உருட்டிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் வந்து க்ளே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பென்சில் யூஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி பரத்துற மாதிரி வந்துட்டு பரத்திக்கலாங்க. நீங்கள் பரத்தும் போது கொஞ்சம் மொந்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
பிகாஸ் ரொம்ப வந்துட்டு மெல்லிஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னா வேகமாக வந்துட்டு உடஞ்சிரும், நமக்கு லைஃப் வராது இந்த டாலருக்கு. ஸோ அதனால் இந்த அளவுக்காவது மொத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசான டாலர் வேணுமோ அந்த அளவுக்கு பெரிய மூடி வந்துட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரவுண்டு ஷேப் தான் வந்துட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டாலர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பட் இந்த டாலருக்கு வந்துட்டு ஒரு கொக்கி போடணும் இல்லையா, செயின் மாதிரி போடணும் இல்லையா, அதுக்காக பென்சில் யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த இடத்துல நான் ஹோல் போட்டுக்கிறேங்க. ஹோல் போடும்போது ரொம்ப குட்டியாக போட்டுற வேண்டாம், அதுக்காக ரொம்ப பெருசாகவும் போட்டுற வேண்டாம். ஒரு கொக்கி, ஒரு ஊசி உள்ளே போயிட்டு வர அளவுக்காவது வந்துட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கிராக் வராமல் இருக்கிறதுக்காக தண்ணி யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த டாலருமே வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா காய வச்சு எடுத்துருக்கீங்க. இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. அண்ட் அந்த கம்மலுமே வந்துட்டு மறுபடியும் 3 மணி நேரம் காய வச்சு அந்த கம்மலுமே வந்துட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதை வந்து ஷேப் பண்ணுறதுக்காக நான் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். அப்போது நல்லா ஈவனாக ஷேப்பாக வந்துட்டு மாறிடும். ஓகேங்களா. இது ஷேப் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான், வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே சாண்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி வந்துட்டு ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா ஷேப்லாம் பண்ண வேண்டாம், ஏற்கனவே வந்துட்டு நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் ஷேப் பண்ணலாம். இந்த கம்மலுக்கு நம்ம கொக்கி போடணும் இல்லையா, பின்னாடி நம்ம காதில் மாற்றுறதுக்காக பண்ணணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி கடையில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நான் அனபாண்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சென்டரில் பேஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபெவிஸ்டிக்கு, ஃபெவிக்விக்கு, ஹாட் க்ளூ கூட நீங்கள் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு, நல்லா காஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட் வந்து கலர் பண்ணிக்கிறேன். ஹோம்மேடு ஒயிட் கலர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஏற்கனவே ஹோம்மேடு ஒயிட் கலர், பிளாக் கலர்னு எல்லா கலர்ஸ்க்கான வீடியோவுமே வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பேக் சைடுமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே கலர் பண்ணி நல்லா காய வச்சும் எடுத்துட்டேங்க. இப்போ வந்து எனக்கு பிடிச்ச டிசைனில் நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு வரல அப்படின்னா ஸ்டோன் செயின், பால் செயின் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு சில்வர் கலர் தோடு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு கலர் பண்ணி ஏதாவது பால் செயின் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அது ரொம்ப ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். நான் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி டிசைன் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான். நான் எப்படி டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா. இனி இந்த கமலுக்கும் டாலருக்கும் வந்துட்டு கலர் பண்ணி டிசைன் பண்ணுறதா வந்துட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம், அது வந்துட்டு உங்கள் இஷ்டம் தாங்க. ஒரு 2 கம்மலுமே வந்துட்டு ஒரே மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம டாலருக்குமே வந்துட்டு டிசைன் செய்யணும் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த டிசைன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ப்ளூ கலர் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். ஃபுல் டிசைனுமே வரையாமல் சும்மா அவுட்லைன் மட்டும் இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துகிட்டு நான் கலர் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள்.
இப்போது அந்த கம்மலுக்கு மேட்சான டாலருமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த டாலரோட சைட்லேயுமே வந்துட்டு நான் பிளாக் கலர் வந்து கலர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கலர் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வாட்டர் ப்ரூஃபாக வந்துட்டு மாற்றிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த தோடும் கம்மலும் வந்துட்டு ஒன்றா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டுமே மேட்சாக தானே இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை வாட்டர் ப்ரூஃபாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்னிஷ் வந்துட்டு அடிச்சுக்கலாம். உங்ககிட்ட வார்னிஷ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வார்னிஷ் அடிச்சுக்கோங்க. எங்கிட்டயுமே வார்னிஷ் இருக்குது, பட் நிறைய பேர்கிட்ட இருக்காது இல்லையா? ஸோ அதனால நெயில் பாலிஷ் டாப் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாப் கோட் எடுத்து இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பேக் சைடுமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உறிஞ்சு வராது டிசைன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக பேக் சைடுமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஒரு கம்மல் வந்து டாப் கோட் கொடுத்துட்டே நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு கம்மலுக்குமே வந்துட்டு டாப் கோட் கொடுத்து டாலருக்குமே வந்து டாப் கோட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த டாலரை இப்போ நம்ம செயினாக வந்துட்டு மாற்றணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஹூக் வந்துட்டு உங்களுக்கு கடையில் இருக்குது ரவுண்ட் ஷேப்பில். ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பென்சில் யூஸ் பண்ணி ஹோல் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்குள்ளே இந்த மாதிரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி பிளாக் கலர் ரோப் வந்து இருக்குது, செயின் ரோப்பு. அதை யூஸ் பண்ணி நான் செயினாக வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மாதிரி ரோப் இல்லை அப்படின்னா கூட வந்துட்டு செயின் நம்ம மேக் பண்ணலாம் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மதர்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்குலாம் வந்துட்டு கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்களே செஞ்சு உங்கள் கைப்பட வரைஞ்சி கொடுங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒன்றாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாரீ அண்ட் சுடிதார் ரெண்டுமே வந்துட்டு வியர் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Bye bye.